ஹலோ வெல்கம் டு அனாஸ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி 2026க்கான ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் இந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. ஏன் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா, ஸோ 25 நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் என் ப்ரிப்பரேஷனில் என்ன மாதிரியான டாபிக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கான ரிசோர்ஸஸ் எங்கெல்லாம் இருக்குது, நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் எந்த ஆர்டரில் ப்ராக்டிஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறது நல்லது. ஓகே, ஸோ மொதல் விஷயம், இப்பயும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிராமரை பொறுத்த வரைக்கும் 3 ஏரியால இருந்து தான். இப்போ மொத்தமாக இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா 3 ஏரியால இருந்து கேட்குறாங்க. ஒன்று கிராமர், இன்னொன்று வொக்காபுலரி, இன்னொன்று காம்ப்ரிஹென்ஷன். இது இப்போ வரைக்கும் மாறலை. ஸோ இதுக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான் சில விஷயங்கள் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிராமர் ஏரியா எடுத்தோம்னா நமக்கு இது வரைக்கும் கேட்ட டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான். ஆனால் 2025ல இந்த 3 டாபிக்ஸ்ன்றது புதுசாக ஆட் பண்ணாங்க. சப்ஜெக்டிவ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இல்ல சப்ஜெக்டிவ் இதுக்கு முன்னாடி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 24லலாம் அதுக்கு முன்னாடியும் வந்துச்சு. ரொம்ப ரேராக 1-2 கொஸ்டின் பார்க்கலாம். ஆனால் அது ஒரு என்டையர் கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படிலாம் பெருசாக வரலை. பட் 25ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி இருந்துச்சு சிஜிஎல் மாதிரியான எக்ஸாம்ஸில். ஸோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசஸ் நமக்கு வந்தது. அடுத்து வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா நமக்கு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங்ஸ். இதுவும் நமக்கு 2024 அதுக்கு முன்னாடியும் நமக்கு இருந்தது தான். பட் 25ல என்னன்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா 2025 சிஜிஎல்ல அவங்க கேட்ட ஹோமோனிம்ஸ் கொஸ்டின் ஒரு 38 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் எல்லா ஷிஃப்ட் சேர்த்து பார்த்தோம்னா அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 33லேருந்து 34 கொஸ்டின் தப்பு தான். ஓகேவா? அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கேட்ட கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து இதோட ஹோமோனிம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வேர்டு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் திருப்பி அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 95% கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பு தான். ஓகேவா? சப்போஸ் அது கரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஹோமோனிம்ஸ்னு ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருந்தாலும் 2025ல அது சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணலை. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஜம்பிள் சென்டென்ஸ், க்ளோஸ் டெஸ்ட். ஸோ இது 3 தான் நமக்கு வந்தது. பட் எங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் சென்டென்சஸ் அவங்க கேட்டதில் முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் மறுபடியும் தப்பாக இருந்தது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மேபி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக நமக்கு இருந்தது. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ டிசிஎஸ் அண்ட் எடுக்விட்டியோட டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்னா, இப்போ சில வந்து எல்லாமே டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லணும்னா 24ல இப்போ 24 அதுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் வருதுன்னா அதில் ஒரு 70 கொஸ்டின் கிட்ட ஒரு 70% கொஸ்டின் வந்து பிஒய்க்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை அதோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. இப்போ அதை தாண்டி ஒரு 30% கொஸ்டின் வந்து பிஒய்க்கு இல்லாமல் அது பேஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக மாறி வரும். ஆனால் 24 வரைக்கும் என்னன்னா அது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த 30 கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு 30% கொஸ்டின்ஸ் வருதுன்னா அது நம்மளால அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம அங்கே கான்செப்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், கொஞ்சம் கான்செப்சுவலாக சவுண்டாக இருப்போம், கொஞ்சம் யோசிச்சாலே அதை நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் 2025 வந்தபோது இந்த 30% கொஸ்டின்ஸ் தான் நமக்கு பெரிய சேலஞ்சாகவே நின்றுது. இதில் முக்கால்வாசி கான்செப்ட்ஸ் நம்ம எங்கே பார்த்துருப்போனே தெரியல. நிறைய இது வந்து எப்படி வருதுன்னு கூட தெரியாமல் இருந்தது. அதனால நமக்கு வந்து 2025 கஷ்டமா இருந்தது. ஸோ பேட்டர்ன் மாறிச்சா நமக்கு கேட்டோம்னு சொன்னோம்னா இந்த பிஒய்க்கோட வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கிடையாது. இந்த பிஒய்க்கு தாண்டி கேட்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வந்து நின்றுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 30%ல தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது. இப்போ எப்படி ஒரு ப்ராப்ளம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுப்போம். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்க. இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கும்போது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுங்க. அப்போ அந்த கண்டிஷனல் கிளாஸை நம்ம மாற்றும் போது டென்ஸ் மாற்றணுமா, டென்ஸ் மாற்றக்கூடாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிற்கும். அது மாதிரி பெர்ஃபெக்ட் டென்சஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருவாங்க. அது டைரக்ட் ஸ்பீச்சில் ஆக்சுவலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாறணுமா, சிம்பிள் பாஸ்டில் மாறணுமா, இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே இருக்கணுமா, ஏன்னா 3 ஆப்ஷன்ஸும் அவங்க வந்துடும். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான ஏரியாவா இது வரைக்கும் டீல் பண்ணாத ஏரியாவா அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸை பேஸ் பண்ணி இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க சார் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு பர்டிகுலர் டென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் பாசிவ் வாய்ஸில் வரும்போது அது டென்ஸ் மாற மாதிரி இருக்குது, இது எப்படி ஆன்சர் வரும்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு ஃப்ரேஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆப்ஷன் ஆன்சர் வரும்போது அது கிளாஸாக மாறி இருக்கும். ஸோ அது ஒரு தனி கான்செப்டாக அதை நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான புதுசாக கேட்டது. எரர் ஸ்பாட்டிங் நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. 1. 2வது அவங்க கேட்ட கொஸ்டினோட லென்த்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஓகே, ரொம்ப பெரிய 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 பேராகிராஃப் சென்டென்சஸாக இருந்தது. எப்படி ஒரு 3 or 4 லைன்ஸ் அது வந்துச்சு.
ஸோ அதனால அது பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இது வந்து கண்டிப்பா டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது. இது படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துச்சு. அது மாதிரி லாஸ்ட்டா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன ஆச்சுன்னா, பேசேஜஸ் எல்லாமே லெங்க்தியா இருந்தது ஒண்ணு. அது ப்ராப்ளம் தான். அத விட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து நெறைய வேர்டியா இருக்க மாரியான பேசேஜஸ் இருந்தது. அதாவது புது புது வேர்ட்ஸ் இருக்க மாரியான பேசேஜஸ் இருந்தது. கொஸ்டின்ஸ் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கொஸ்டின்ல இன்ஃபரன்ஸ் எடுக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே டைரக்ட்டா கேட்காம, ஸோ இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபரன்ஷியலா அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. 24 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டான்றத நம்ம எடுத்து போடணும். எந்த பெர்சன் சொல்லிட்டு அந்த டேட்டா மோஸ்ட்லி செலக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ 25ல இருந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்ஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸா தான் நமக்கு வந்துச்சு. ஓகே. இப்போ என்ன கேட்டா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பிரிப்பேர் பண்றவங்க அத பார்த்து அத வந்து கத்துக்கிட்டது ஒண்ணு. சில விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொல்ல தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த வருஷத்தோட பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அத நான் அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்ப இந்த 30% ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த 30% ஏரியா நம்ம என்ன சார் பண்ணணும்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இந்த 70% ஏரியா தான் 2024ல எல்லாருமே பிரிப்பேர் பண்ணி எழுத முடிஞ்சது. இந்த 30% ஏரியா யாராலயும் பிரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிசோர்ஸ் வந்து பிவைக்யூ தான். அதுல என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதுதான். இப்ப புதுசா கான்செப்ட்ஸ் வந்துச்சுன்னா, அடுத்த வருஷத்துக்கு தான் நீங்க அத அப்ளை பண்ண முடியும். அடுத்த வருஷம் வருது. இப்போ வந்து நம்ம ஸ்பீச்ல கண்டிஷனல் கிளாஸஸ் கேட்கறாங்களா? நம்ம அடுத்த தடவ பிரிப்பேர் பண்ணும்போது கண்டிஷனல் கிளாஸஸ் பண்ணணும். நீங்க எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு புதுசா ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா, அது நீங்க கிடையாது. 99% யாராலுமே ஆன்ஸர் பண்ண முடியாது. அதனால தான் 2024ல 153 இருந்த கட் ஆஃப் 2025ல 130 வந்துச்சு. அப்ப இது எத காட்டுதுன்னா, கிளியர் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவ கரெக்ட்டா பண்ணனால. சோ அப்ப காம்படிஷன் அந்த பிவைக்யூ வரைக்கும் கேட்ட அந்த ஏரியால அவங்க ஆன்ஸர் பண்ணனால மட்டும் தான் முடிஞ்சது. இத தாண்டி இந்த நான் பிவைக்யூ ஏரியால அவங்க நீங்க சொல்ற மாரி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் அது 150 தாண்டி போயிருக்கும். சோ எல்லாரும் அப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்ப இந்த நான் பிவைக்கு நான் மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணல. ஆனா அவங்களா பிரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு அவைலபிளா இல்லன்னா, அப்ப யாருக்குமே அவைலபிளா தான் இல்ல. உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா தான் இருக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த டிஃபிகல்ட்டி ஏரியாவ நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவ கோட்ட விட்டு வர்றது. அதுதான் இப்பயும் நடந்தது. ஸோ டியர் 2லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அதான் பண்ணாங்க. மேத்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நெனச்சுட்டு, அப்படி ஜிஎஸ் போகும்போது நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொஸ்டின்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாங்க. ஸோ அப்போ முதல்ல எக்ஸாம்ல எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பேப்பர் டிஃபிகல்ட் ஆச்சா, இது எல்லாருக்குமே தான் டிஃபிகல்ட்டி. அதனால தான் நார்மலைசேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ எந்த வகையிலயும் நான் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றத முக்கியம் தவிர்த்து, இது 200க்கு போட மாட்டாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இந்த பேப்பர்னால இவ்வளவு தான் ஆவரேஜா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, அதுல நான் இருந்தா போதும். ஓகே. இப்போ 153 கட் ஆஃப்னா இந்த வருஷமும் நான் 153 எடுப்பேன்னு கிடையாது. அந்த பேப்பர் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கோ, அதுல நம்ம மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செம்ம டஃப். இது பேசேஜ் என்ன சொல்லுதுன்னே புரியல. அப்படி இப்படின்னாங்க. நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு லைவ் போயிருப்போம். நம்ம லைவ் செஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் செஷன் பார்த்திருப்போம். ஒரு 4 ஆர் 5 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்திருப்போம். அதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அவங்க சொன்ன என்ன ஷிஃப்ட்ல என்ன ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொன்னாங்களோ, அத தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உள்ளதிலே ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ். அத படிச்சு நீங்க பார்க்கும்போது டிஃபிகல்ட்டான வேர்ட் குடுத்திருக்காங்க. அந்த வேர்ட விட்டுட்டு நீங்க படிச்சாலே, அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. பதட்டத்துல இருக்கனால, அது படிச்சு கூட பார்க்காம இது டிஃபிகல்ட் தான் முடிவு பண்ணிட்டு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா பிரச்சனை தான். அதே மாரி ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 3 ஆப்ஷன்ஸ அப்படியே என்ன சொல்ல, கான்ட்ராஸ்ட்டா தப்பா இருக்குது. அத நீங்க ஒரு தடவ வாசிச்சாலே இது தப்புன்னு தெரிஞ்சிரும். சோ, நீங்க வந்து எஃபர்ட்டே போடாம, நீங்க பார்த்த உடனே பயப்படுற மாரி இருக்குது. அதுதான் உங்களுக்கும், மத்தவங்களுக்கும் இருக்க மென்டாலிட்டி. அப்ப அந்த டாப்பர் என்ன பண்ணுவான்னா, ஓகே நமக்கு தெரியாத ஏரியா வந்துருச்சு. இது எப்படி நம்ம சமாளிச்சு ஆன்ஸர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அத பார்த்த உடனே அவ்வளோதான். இந்த வருஷம் நமக்கு இல்ல. நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். அங்கேயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் இல்ல. எத்தன தடவ நீங்க அட்டெம்ப்ட் எடுத்தாலும் உங்களால கிளியர் பண்றது கஷ்டம் தான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குள்ள வந்த உடனே அதுக்கேத்த மாரி ஒரு மென்டாலிட்டி பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரிப்பேர் பண்ணும்போது நம்ம பிரிப்பரேஷன்ல விஷயம் நீங்க கான்செப்ட்ஸ் முடிக்கிறீங்க. கான்செப்ட்ஸ் முடிக்கிறது ரொம்ப முக்கியம் தான். பட் உங்களோட எக்ஸாம்ல மார்க் டிசைட் பண்ண போறது உங்க பிராக்டிஸ் மட்டும் தான். ஸோ, இப்ப உங்களுக்கு புரியிற மாரி இத பிரிக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கான்செப்ட்ஸ் படிக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு தான் நீங்க கான்செப்ட்ட ரொம்ப தெளிவா படிச்சாலும், உங்களோட சக்சஸ்க்கு இல்ல நீங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 30% தான் அது கான்ட்ரிபியூட் பண்ணும். பாக்கி ஒரு 60% நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுதான் டிசைட் பண்ண போகுது.
அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்னா என்ன சார்னா, இப்போ நம்பர் சிஸ்டம் நான் படிச்சிருக்கேன். வெறும் நம்பர் சிஸ்டம்ல நான் எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறேன். பெர்சன்டேஜ்ல எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறேன். அதுல எவ்வளோ டைப்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்ல ஒரு என்ன சொல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஒரு கமாண்ட் இருக்கும். அப்ப அத பேஸ் பண்ணி தான் அடுத்த ஏரியான்ற மாரி செக்ஷனல் அண்ட் ஃபுல் மார்க் நீங்க எடுக்கலாம். இந்த செக்ஷனல் ஃபுல் மார்க்ன்றது எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சா கூட போதும். 1 1/2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சா போதும். பட் இந்த செக்ஷனல் மார்க்ல சப்போஸ் உங்களால மார்க் சரியா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இந்த ஏரியா சரியா பண்ணல. இந்த ஏரியா சரியா பண்ணாம, இந்த ஏரியால நீங்க என்ன பண்ணாலும் உங்கனால நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களோட என்டையர் பிரிப்பரேஷனே. ஓகே. உங்க என்டையர் பிரிப்பரேஷன் என்னன்னு கேட்டா, இந்த பிவைக்யூ கொஸ்டின்ஸ வச்சு நீங்க சால்வ் பண்றது தான். ஸோ அப்ப அடுத்த கேள்வி பிவைக்யூ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, தாராளமா ஃபாலோ பண்ணலாம். பிவைக்யூ தவிர நமக்கு வேற சோர்ஸ் கிடையாது. உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே பிவைக்யூ தான் பண்ண போறாங்க. என்ன கான்செப்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர்ன்றது நம்பிட்டு போக வேணாம். அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றது கான்செப்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, அத அப்ளை பண்ணி இன்னொரு ஏரியால உங்களால ஆன்சர் எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ டாபிக் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் முடிச்சிருங்க. அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட் போங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா போட முடியுமோ நல்லா போடுங்க. ஸோ என்ன கேட்டோம்னா 20, 25 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். 24ம் போலாம். முடிஞ்சா 23, 22வும் நீங்க போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சோர்சஸ்ல நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். சில புக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபைன். பட் நீங்க எது வாங்குனாலும் 24க்கு பின்னாடி இருக்க மாரியும் நீங்க பார்த்துக்கோங்க. 20, 25 மட்டும் வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா, ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கிடைக்கும். அத வச்சு உங்களால நல்ல ஸ்ட்ராங்கா பிரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே. இப்போ பிரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் கிராமர் டாபிக்ஸ முடிச்சிருங்க. கிராமர் டாபிக்ஸ படிக்கும்போது தயவு செய்து கான்செப்ட்ஸா படிங்க. ரூல்ஸா படிக்காதீங்க. இது நெறைய இடத்துல பிரச்சனை கொண்டு வருது. இப்ப நம்ம குரூப்லயே ஒரு டவுட் வந்து கேட்கறாங்க. அந்த டவுட் வந்து நான் இப்படி ரூல் படிச்சிருக்கேன். ஆனா இந்த கொஸ்டின் வேற மாரி சொல்லுது அப்படின்றாங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியாம ரூலா தெரியறனால, என்னால அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இப்ப யோசிச்சு பாருங்களேன். 2 × 4 = 8ன்னு போடுறோம். இது வந்து இப்படி போட்டா இப்படி 8 இது 2 நாளும் போட்டா இப்படி 8 வரும் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போனோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. இந்த 2 நாள் இப்படி சேர்ந்தா பிளஸ் பண்ணா 8 வரும். இது வந்து கான்செப்ட். இப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளை பின்ன அப்போ உங்களுக்கு அடிஷன் தெரியுது, மல்டிப்ளிகேஷன் தெரியுது. அப்போ அத பேஸ் பண்ணி நான் ஒரு சம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன்னா உங்களுக்கு புரியும். அடிஷனும் தெரியாம, மல்டிப்ளிகேஷன் தெரியாம 2, 4, 8ன்னு மட்டும் படிச்சிருக்கவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் குடுக்க முடியும்? அதே தான் பிரச்சனை. உங்களுக்கு எக்ஸாம்ல போகும்போது அத தாண்டி வரும்போது, நான் வந்து ரூல் இப்படி தானே படிச்சேன். இது ஏன் இப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால என்னைக்குமே கான்செப்ட்ஸ மட்டும் படிங்க. ரூலா படிக்காதீங்க. ரூல்ஸ் படிக்கிறது ஓகே. எப்ப தெரியுமா? கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லைட்டா ரிவிஷன் பண்றேன்னா, அப்ப நீங்க ரூல்ஸ் பார்க்கலாம். நீங்க ரூல்ஸ் பார்க்கும்போது உங்க கான்செப்ட்ஸ்ன்றது நல்லா ஷார்ப்பன் ஆகும். ஆனா கான்செப்ட்ஸ் படிக்காம வெறும் ரூலா பார்த்துட்டு போறீங்கன்னா, வேலைக்கு ஆகாது. ஓகே. ஸோ இந்த கிராமர் டாபிக்ஸ நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்க. அடுத்து நீங்க கிராமரோட பிராக்டிஸ் ஏரியாக்குள்ள போயிரணும். ஸோ பிராக்டிஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பிவைக்யூ தான் முடிக்கணும். நீங்க கிராமரோட பிராக்டிஸ் ஏரியாக்குள்ள பிவைக்யூ இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் நீங்க வொக்காபுலரிக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் அ அ பெரிய போர்ஷன் வந்து வொக்காபுலரி தான். ஏன்னா, அதுக்கு தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ பிவைக்யூ பிராக்டிஸ் பண்ணும்போதே வொக்காபுலரி பிராக்டிஸ் பண்ண படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்க இத வந்து ஒரு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா, கிராமர் பிராக்டிஸ் பிவைக்யூ அது கூட வொக்காபுலரி பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ, இப்ப நீங்க வொக்காபுலரி படிக்கிறீங்க. நீங்க எப்படி படிக்க போறீங்க? என்ன சோர்ஸ்லருந்து படிக்க போறீங்க? நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அந்த சோர்ஸ ஒரு ஒரு ஃபுல் ரீடிங் குடுத்துருவீங்க. எல்லா வேர்ட்ஸும் ஒரு தடவ படிச்சுருவீங்க. ஆனா, நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது, நீங்க எந்த ஒரு 100 வேர்ட பார்த்தாலும், அதுல 85% வேர்ட உங்களால ரீகால் பண்ண முடியணும். 100% உங்களால ரீகால் பண்றது கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு 85% ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ்க்குள்ள வரணும். ஸோ, அப்ப நீங்க கிராமர் பிராக்டிஸ் பண்றீங்க. வொக்காபுலரி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ, ஒரு பாயிண்ட்ல என்ன சொன்னா, உங்களுக்கு கிராமர் பிராக்டிஸ் பண்ண முடியும். வொக்காபுலரி பிராக்டிஸ் பண்ண முடியும். வொக்காபுலரி பிராக்டிஸ் நல்லா போகும்போது, கூட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், ஜம்பிள் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க யோசிக்கலாம், சார் இப்போ இருக்க டைம்ல நீங்க வந்து சீஜல் வந்து இப்போ இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் வந்து இந்த 2026க்குன்னு கிடையாது. இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தா இதான் ப்ரொசீஜர். ஏன்னா இப்ப சிஜிஎல் இருக்கு. அடுத்து சிஹெச்எஸ்எல் இருக்கு. அடுத்து எம்டிஎஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த டைமுக்குன்ற மாரி இந்த வீடியோ நான் போடல. ஆனா இந்த வீடியோ நான் போடுறதோட ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் பிரிப்பேர் பண்றதா இப்படி தான் பிரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம்
உங்க எக்ஸாம உங்களோட இந்த எக்ஸாம கிளியர் பண்றத கண்டிப்பா ஒரு விஷயம் டிசைட் பண்ண போகுது. அப்படி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ரீடிங். இதுக்கப்புறம் ரீடிங்ன்றது ரொம்ப ஒரு மஸ்ட் ஸ்கில். யோசிச்சு பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லெங்தியா இருக்கு. படிக்க டைம் ஆகுது. எரர் ஸ்பாட்டிங் 4, 5 லைன்ல வருது. படிக்க டைம் ஆகுது. ஜிஎஸ்ல அவங்க குடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்குது. மறுபடியும் படிச்சு புரிஞ்சுக்க டைம் ஆகுது. இது எல்லாத்துல டைம் அதிகமாகுது. ஏன்னா, உங்களுக்கு ரீடிங்ன்றது இல்ல. ரீடிங் பிராக்டிஸ் இல்லாதனால, ஒரு ஆவரேஜ் ரீடர் படிக்கிறதோட நீங்க ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கிறனால, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளா வருது. மேத்ஸ்லயுமே கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லெங்தியா இருக்குதுன்றது நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்ப இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்குள்ள போகும்போது, கண்டிப்பா ரீடிங்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இத நான் இன்னைக்கு சொல்லல. இது நான் 2023ல இருந்து நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணிட்டு வர்றது. ரீடிங் பண்ணுங்க. டெய்லியும் 15 மினிட்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க. ஸ்டூடண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு வருஷம் பேப்பர் ஈஸியா வந்துரும். இந்த அந்த மெத்தனத்திலேயே இருப்பாங்க. ஓகே இப்படி தான பேப்பர் இருக்க போதுன்ட்டு. அப்புறம் 2025 மாரி ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து பலார்ன்னு ஒரு அற அரைஞ்ச அப்புறம், ஐய்யயோ! நமக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம சரியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அப்புறம் இந்த 2024 ஒரு பேப்பரும் கொஞ்சம் ஈஸியா வந்துச்சுன்னா, மறுபடியும் 2027ல போயிட்டு ஒரு அடி வாங்குவீங்க. ஸோ பேப்பர் என்னைக்குமே வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு தான் நம்ம பிரிப்பேர் பண்ணணும். அப்ப என்னால நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா டெய்லி 15 மினிட்ஸ் ரீடிங் இருக்கணும். எத வேணா படிக்கலாம். எனிதிங். நான் சொல்ற மாரி, நீங்க நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் எடுத்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எடிட்டோரியல் படிச்சா நல்லது. ஓகே. ஆனா எடிட்டோரியல்ல தான் நீங்க படிச்சாகணும்ன்றது நான் சொல்லல. எத வேணா ரீட் பண்ணுங்க. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் கன்டினியூயஸ் ரீடிங் குடுங்க. ஸோ ரீடிங் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து நான் போடுறேன். பட் இந்த ரீடிங்ன்றது உங்க பிரிப்பரேஷன் எத பண்றீங்களோ, என்ன பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க இன்னைக்கு கிராமர் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. டெய்லியும் இது எல்லாம் தாண்டி ஒரு ரீடிங்ன்றது பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாள் நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, ஒரு 2லருந்து 3 ஹார்ஸ் கண்டிப்பா ஆகும். இந்த 2லருந்து 3 ஹார்ஸ் ஆகுதுன்னா, இந்த 2 ஹார்ஸ்ன்றது தாராளமா நீங்க வொக்காபுலரிக்கு குடுக்கலாம். பாக்கி இருக்க 1 ஹார் இருக்குல்ல, இந்த 1 ஹார்ல நீங்க கிராமர், அதோட பிராக்டிஸ் கிராமர் முடிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ்குள்ள போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரீடிங்க்கு நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 1 ஹார் கிராமர் இப்ப கான்செப்ட் படிக்கிறது, அதோட பிராக்டிஸ் நீங்க போறது, இல்ல க்ளோஸ் டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்றது, ஜம்பிள் சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் அடுத்து ஒரு 1 ஹார்க்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களால 3 ஹார்ஸ் போக முடியலன்னா, இப்ப 2 ஹார்ஸ் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா, 1 1/2 ஹார்ஸ் 1 1/2 ஹார்ஸ் நீங்க வொக்காபுலரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் கிராமர் ஏரியாக்கு நீங்க பண்ணா போதும். ஓகே. அதுவே ரொம்ப அதிகம். நீங்க கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டீங்கன்னா, இப்ப கிராமரோட கான்செப்ட்ஸ் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு இப்ப நீங்க ஒரு ரெக்கார்டர் கோர்ஸா வச்சு படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு 1.5 மந்த்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். 1 டூ 1.5 மந்த்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஒன்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வெறும் பிராக்டிஸ் பண்றது. ஸோ பிராக்டிஸ் பண்றது நீங்க டெய்லி ஒரு 25 கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங், இல்லன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட், இல்லன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த 3த்துல ஏதாவது ஒரு டாபிக் நீங்க பண்ணலாம். டெய்லி 25 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் தேவைப்படக்கூடிய டைம் 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் போட்டுட்டு, அத நீங்க எவாலுவேட் பண்ணி, அசஸ் பண்ணி எங்க தப்புன்னு பார்த்து, அத நீங்க பண்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ டோட்டலா ஒரு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இருக்கக்கூடிய ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க ரீடிங்க்கு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ரீடிங்க்கு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணாலே, உங்களால நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். நெறைய பேர் என்ன பண்றாங்க, வேற என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணலாம்? ஆனா, இதுவே அவங்க பண்ண மாட்றாங்க. ஸோ இதுவே பண்ணாம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து பண்ணலாம்னு யோசிச்சு அப்படியே ஓடியே இந்த எக்ஸாம்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல என்னால முடியாதுன்றது கிளம்புறாங்க. ஸோ இத நீங்க பண்ணாலே, இப்ப நான் சொன்னத நீங்க பண்ணாலே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு எல்லாமே உங்ககிட்ட வந்துரும். பிரச்சனை என்ன தெரியுமா? இதுல கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது, அது உங்க பிரச்சனை. அத நீங்க தான் வில் பவரோட உட்காரணும். ஓகே. இப்ப நம்ம ரிசோர்ஸஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சோர்ஸ் என்ன கேட்டா, நம்ம டிஎஸ்சியோட வீடியோ கோர்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, கிராமர் கான்செப்ட்ஸ் பொறுத்தோம்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸஸ் எங்களுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வேற மத்த கோர்ஸ்லாம் கிடையாது. இப்ப நான் வந்து எஸ்எஸ்சி அனலைஸ் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து எஸ்எஸ்சி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 இயர்ஸ்ல நான் இதுவரைக்கும் ஒரு வொர்ஸ்ட்டான பேப்பர் வரைக்கும் நாங்க பார்த்துருக்கோம். அப்ப என்ன கான்செப்ட்ல ஒரு ஸ்டூடண்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு நானே கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கிராமர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அது மாரி எல்லாருக்கும் புரியிற மாரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து தான் இந்த கிராமர் கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். தயவு செய்து நெறைய பேர் வாங்குறீங்க. ஆனா கிராமர் கான்செப்ட்ஸ் பார்க்காம டப்புன்னு 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்க்குள்ள போறீங்க. டைம் இல்ல. அதனால இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப டைம் இல்ல. இந்த எக்ஸாமுக்காக நான் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் நான் பார்க்கிறேன்.
நான் அடுத்த எக்ஸாம்க்குள்ள இந்த கிராமர் போர்ஷன்ஸை நான் கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் தான் பார்ப்பீங்க. இந்த கிராமர் கான்செப்ட்ஸ் கவர் பண்ண மாட்டீங்க. பட் ஒன்ஸ் இந்த கிராமர் கான்செப்ட்ஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீங்க அழகா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அது கான்செப்ட் டப்புன்னு புரியும். ஒரு 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, 8 கொஸ்டின் வரைக்கும் உங்களால ப்ராப்ளம் இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். 2 கொஸ்டின் மட்டும் தான் உங்கள சேலஞ்ச் பண்ணும். அது கூட நம்ம வச்சிருக்க கான்செப்ட்ஸ் வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிராமர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ்ல வந்துரும். அதே மாரி அத பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க பிராக்டிஸ் ஷீட்ஸ் குடுத்துருவோம். பிஒய்க்யூக்கான டெஸ்ட் சீரிஸும், வீடியோ சொல்யூஷன்ஸும் குடுத்துருப்போம். இப்போ நம்ம சிஜில நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸா போட்டுருப்போம். அதே மாரி அந்த டெஸ்ட் அப்லோட் பண்ணிருவோம். நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு அந்த வீடியோ ஒரு தடவ பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? ஏன் தப்பு பண்ணியிருக்கோம்? என்ன கான்செப்ட்? எல்லாமே நாங்க டீட்டெயிலா பண்ணியிருப்போம். சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல புதுசா ஒரு கான்செப்ட் வருதுன்னா, அந்த கான்செப்ட் அங்க நான் டீட்டெயிலாவே எடுத்துருவேன். ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 வரைக்கும் நடந்த எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டா இருக்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அது மாரி வொக்காபுலரி நான் சொன்ன மாரி, வொக்காப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வொக்காப் புக்ன்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வொக்காப் புக்க நாங்க வீடியோஸா உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம். ஸோ பிஒய்க்யூல கேட்ட எல்லா வொக்காப்ஸுமே நாங்க ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட்டா பிரிச்சிருப்போம். அதுல இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேர்ட் எந்த ரூட் வேர்ட்லேருந்து வந்துச்சு? அதோட தமிழ் ஆக்கம், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லிட்டு எல்லாமே குடுத்து நாங்க ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்க படிக்கக்கூடிய எல்லா வொக்காபுலரியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு டெஸ்ட்டும் நாங்க குடுத்துருப்போம். இன்னைக்கு நீங்க ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 1800 வேர்ட்ஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா, 1800 வேர்ட்ஸும் நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்க டெஸ்ட் குடுத்துருப்போம். ஏன்னா நாங்க சொல்லியிருந்தேன்ல, நீங்க வொக்காபுலரி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வொக்காபுலரி எங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா, இங்க தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. கிளியரா? ஸோ ஒரு இடம் ஒரு கோர்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அதுக்கு தேவையானது இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நாங்க கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வொக்காப்ல அடுத்து என்ன ஆகும்னா, இப்ப நம்ம 2025 முடிஞ்சிருக்கு. இப்ப 2025ல முடிஞ்ச பிஒய்க்யூ இல்லாத வொக்காபுலரி இருக்குல்ல. ஏன்னா பிஒய்க்யூ வொக்காபுலரி தான் ஆல்ரெடி இதுலயே இருக்குமே. அப்ப பிஒய்க்யூ இல்லாத வொக்காபுலரி நாங்க தனியா எடுத்து கோர்ஸ நாங்க அப்டேட் பண்ணிருவோம். ஸோ வருஷம் வருஷம் அது வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப எம்டிஎஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ எம்டிஎஸ்ல இருக்க கேட்ட புது வொக்காப்ஸா இருந்தா எடுத்து அத நாங்க கோர்ஸ்ல அப்டேட் பண்ணிருவோம். ஸோ, அப்ப அது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்ப இந்த 2025 நடந்த வரைக்கும் நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. 2026 போகும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டா போகலாம். சரி, இப்ப இந்த நான் பிஒய்க்யூ ஏரியால ஒரு 30% கேட்கறாங்களே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இருக்க நமக்கு சோர்ஸ் என்ன? ஹிந்தி எடிட்டோர்ல இருக்கக்கூடிய வொக்காப்ஸ் அத நம்ம படிக்கலாம். ஸோ, அதுக்கு நாங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அடுத்து நம்ம டெய்லி ஹிந்தி எடிட்டோர்ல இருந்து ஒரு எடிட்டோரியல் எடுத்து, அதுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கான மீனிங் எல்லாமே குடுத்து, ஒரு ஃபைல் நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கோர்ஸ்க்குள்ளன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்க எல்லாருக்குமே இது நம்ம வரும். ஸோ கோர்ஸ்லயும் இருக்கும். ஸோ கோர்ஸ தாண்டியும் இது இருக்கும். ஸோ டெய்லி நீங்க இத வந்து படிச்சு, சால்வ் பண்ணி இந்த வொக்காப்ஸ் வரைக்கும் படிச்சாலே, அந்த நான் பிஒய்க்யூ 30%க்கு நீங்க நல்லாவே பிரிப்பேர் ஆகலாம். ஸோ நல்லா கேளுங்க. நான் பிஒய்க்யூ எல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியாது. அது ஏன்னா, அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. பட் நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும். நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம போறோம். வேர்ட் ஃபார்ம் ஏடிசியோட செஷன்ஸ் நம்ம போக போறோம். பிராக்டிஸ் ஷீட்ஸோட. நெறைய பேருக்கு வேர்ட் ஃபார்ம் ஏடிசி என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா அது ஒரு வொக்காபுலரி பிரிப்பேர் பண்றதுக்கான ஒரு புக்கு. எஸ்எஸ்சிக்குன்னு கிடையாது. ஜெனரலா வொக்காபுலரி பிரிப்பேர் பண்றதுக்கு ஒரு புக்கு. ஆஃப் கோர்ஸ் பெஸ்ட் புக்கு தான். பட் என்னோட ஒப்பீனியன் வேர்ட் ஃபார்ம் ஏடிசி பண்ணாம நெறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ண யாருமே பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஃபார்ம் ஏடிசி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா வொக்காபுலரி நீங்க படிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு புது வழி. அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன். பட் அடிஷனலா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த செஷன் நாங்க ஆட் பண்ணி வச்சுருவோம். பட் இது கம்பல்சரியா பண்ணணும்னு கிடையாது. முதல்ல உங்களோட பிஒய்க்யூ முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நான் பிஒய்க்யூக்கு ஹிந்து வொக்காபுலரி இதெல்லாம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கு சார். நான் வேர்ட் ஃபார்ம் ஏடிசி பண்றேன் அப்படின்னா, நீங்க இத பண்ணலாம். இல்ல சார் நான் பிரிப்பரேஷன் வேர்ட் ஃபார்ம் மெயில்ஸ்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, உங்களோட இஷ்டம் தான். வேர்ட் ஃபார்ம் மெடிசின் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் வந்து இந்த வேர்ட்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த புக்ல பிராக்டிஸ் ஷீட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்ஸ நாங்க குடுத்துருவோம். அந்த பிராக்டிஸ் ஷீட்ஸ நீங்க சால்வ் பண்ணி வரும்போது, நீங்க அதுல டெஸ்ட் எடுத்துக்கிட்டே வரும்போது, வேர்ட் அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்கும். ஸோ அதுல இருக்க நெறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம பிஒய்க்யூ ஆக்சுவலா இருக்க வேர்ட்ஸ் தான். நீங்க அதுல இருக்க நெறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஒய்க்யூல இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்ல. அந்த ஷீட்ஸ முடிச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட்ல இருக்கும். எப்படி நம்ம மைண்டுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. அதனால தான் வேர்ட் ஃபார் மெடிஸ் வந்து நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இது நல்ல டைம் கன்சியூம் பண்ணும். இது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்ல டைம் இழுக்கும். அந்த டைம் இருக்கு. நான் இப்ப சில பேர் வந்து சார் நான் 2026 2027 தான் நான் டார்கெட் பண்றேன்னா, தாராளமா பண்ணலாம். பட் எக்ஸாம் இப்போ வச்சுக்கிட்டு வேர்ட் ஃபார் மெடிசி பண்றது சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ நாங்க ஆட் பண்ணிர்றோம். யார் எந்த டைம்ல பிரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கோர்ஸ்ல ஆட் பண்ணிடுவோம்.
ஓகே. இப்ப அடுத்து ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரெக்கார்டடா பார்த்தோம். பட் இந்த ரெக்கார்டட் இல்லாம நம்ம ஒரு லைவ் பேட்ச் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச். நம்ம பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டே வந்து ஒரு லைவ் பேட்ச் போட்டோம். ஸோ அடுத்து வந்து இது இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச். இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம ரெக்கார்டட் போனது எல்லாமே நம்ம லைவ்ல பார்க்க போறோம். ஸோ ஏ டூ இசட் எல்லா கிராமர் டாபிக்ஸுமே உங்களுக்கு லைவா வந்துரும். ஸோ நம்ம டெய்லி லைவ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கிராமர் கான்செப்ட்ஸ் நான் சொல்லிக் குடுக்கும்போது, உங்களுக்கு எந்த ஏரியால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அத நான் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி அந்த கான்செப்ட்ஸ கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது ரெக்கார்டிங்கா உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த லைவ் பேட்சோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2ல இருந்து மேக்ஸிமம் 2.5 மந்த்ஸ் ஆகலாம். மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்க்குள்ள முடிச்சிரும். பட் சில நேரம் அது 2.5 மந்த்ஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் பிராக்டிஸ் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு டாபிக் முடிச்ச உடனே இத பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ்மே நம்ம லைவ்லயே போயி, அந்த டெஸ்ட் உங்கள போட வச்சு, அப்புறம் அந்த டிஸ்கஷன் நம்ம போயி, கான்செப்ட்ஸ நம்ம கிளியர் பண்ணுவோம். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் வந்து நாங்க ரெக்கார்டிங்கா குடுத்துருவோம். வொக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாஸ்ட். அதெல்லாம் நம்ம லைவ்ல கவர் பண்றது சான்ஸ்லெஸ். ஸோ அத வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கா குடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேராஜான்சல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் நம்ம படிப்போம். அது போக கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே நம்ம லைவ்லயே பண்ணுவோம். நீங்க லைவ்ல அட்டெண்ட் பண்ண போற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து முன்னாடியே குடுத்துருவோம். ஏன் இந்த பிடிஎஃப் முன்னாடியே குடுக்குறோம்னா, நீங்க பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கலாம். அந்த பிபிடில என்ன இருக்க போதோ, அது ஆல்ரெடி உங்க கையில பிரிண்டா இருக்கும். அதுல சின்ன சின்னதா நம்ம நோட்ஸ் எடுத்து முடிச்சுக்கலாம். ஏன்னா லைவ்வ நீங்க பார்த்து பாஸ் பண்ணி நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும்னா வேலைக்கு ஆவாது. இப்போ 1 ஹவர் நம்ம ஒரு லைவ் போறோம்னா, 1 ஹவர் லைவ்வ கரெக்ட்டா 1 ஹவர்க்குள்ளயே அத முடிச்சிடணும். நம்ம நோட்ஸ் எல்லாமே அதோடயே முடிச்சிடணும். ஸோ அதனால அந்த பிடிஎஃப் நம்ம பிரிண்ட் எடுக்கிற மாரி முன்னாடியே நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அத நீங்க பிரிண்ட் எடுத்து அப்படியே உட்கார்ந்து செஷன அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வரும். அந்த டெஸ்ட்டும் சொன்னேன்ல, பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸ் பிளஸ் டெஸ்ட் உங்களுக்கு குடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ இது இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச். நான் லைவா அட்டெண்ட் பண்றேன். எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு நெறைய டவுட்ஸ் வரும். அப்படின்னா இந்த லைவ் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உள்ளதுல பெஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல மீடியம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன் தான் ஒரு பெஸ்ட் மீடியம். நான் இல்லன்னு சொல்லல. இப்போ ஆஃப்லைன் போக முடியாதவங்கனால, இப்ப அடுத்து ஆன்லைன் அட்டெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க தான் ரெக்கார்டட் போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ எங்கனால இப்ப நாங்க ஆஃப்லைன் குடுக்க முடியல. அது 2வது நெறைய பேர்னால ஆஃப்லைன் அட்டெண்ட் பண்ண முடியாது. அப்ப நான் உங்க கூட இன்டராக்ஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. நான் டவுட்ஸ் கேட்கிறேன். அந்த டவுட்ஸ் அப்பயே கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்றவங்க இந்த லைவ் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். ஓகே. இது போக அடுத்த ஒரு முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பினாக்கிள். ஸோ பினாக்கிளோட பிஒய்க்யூ புக் ஒண்ணு வாங்கிக்கோங்க இங்கிலீஷ்ல. ரொம்ப முக்கியம். 2024 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஒய்க்யூ புக்கா வாங்கிக்கோங்க. இப்ப அவங்க குடுக்குற பிஒய்க்யூ புக் வந்து எனக்கு தெரிஞ்சு 2025 இது மட்டும் தான் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். 24, 25 இது மட்டும் தான் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். அது நமக்கு தேவையில்ல. உங்களுக்கு தேவைன்னா அந்த பிடிஎஃப் நாங்களே குடுத்துறோம். ஓகே 2025 கொஸ்டின்ஸ் எல்லாம் நாமளே பிடிஎஃப் வச்சிருக்கோம். நாங்களே குடுத்துறோம். அத வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ நீங்க வந்து அந்த புக்க நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஓகே. இப்ப இந்த லைவ் பேட்சோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிர்றேன். ரெக்கார்டட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு 699 வரும். ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 699 வரும். இதுவே நீங்க காம்போ மத்த சப்ஜெக்ட்ஸ் கூட சேர்த்து வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 999 வரும். மத்த சப்ஜெக்ட் இப்ப மேத்ஸும் இங்கிலீஷும் சேர்த்து ஒரு காம்போவா வாங்குனீங்கன்னா 999. அது மாரி ஜிஎஸ் இங்கிலீஷும் வாங்குனீங்கன்னா 999 வரும். இல்ல கம்ப்ளீட்டா எல்லா கோர்ஸும் சேர்த்து வாங்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து 1299 உங்களுக்கு வரும். ஓகே. இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1599 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் இங்க குடுத்திருப்பேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பேட்ச் வந்து உங்களுக்கு மார்ச் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஒரு வீடியோல மார்ச் 9 சொல்லியிருப்பேன். பட் சில ரீசன்ஸ்க்காக நம்ம மார்ச் 16க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். மார்ச் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேலிடிட்டி 3 இயர்ஸு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1599 உங்களுக்கு வரும். இது வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும். இல்ல நான் அதே மாரி வந்து காம்போல வாங்குறேன். இங்கிலீஷ் லைவ் இருக்கட்டும். பட் மத்த சப்ஜெக்ட்ஸ் நான் ரெக்கார்டிங்கா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அப்படி கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குறேன்னா, இந்த லைவ்க்கான கம்ப்ளீட் கோர்ஸ் ஒண்ணு லான்ச் பண்ணியிருப்போம். அதுல இங்கிலீஷ் மட்டும் லைவ் இருக்கும். பட் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கா வந்துரும். இல்ல காம்போல வாங்குறான்னா, நான் சொன்ன மாரி இங்கிலீஷ் லைவ் பிளஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டோட ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு 1990 வரும். வொக்காப் புக்கா வாங்குறது செப்பரேட் சார்ஜஸ் தான். நீங்க தனியா தான் வாங்கிக்கணும். பட் இந்த வொக்காப் புக்குக்கான வீடியோஸ் நான் சொன்ன மாரி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேவா? நீங்க ரெக்கார்டட் வாங்குனாலும் சரி, லைவ் வாங்குனாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்க்ளூடடா இருக்கும். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹார்ஸ் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணி முடிச்ச உடனே அதோட ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ்ல வந்து உங்களுக்கு அதோட ரெக்கார்டர் வந்து வந்துரும். பட் என்ன கேட்டோம்னா, லைவ் அட்டெண்ட் பண்றவங்க தயவுசெய்து லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்டட் போறதுக்கு நீங்க ரெக்கார்டடே வாங்கிடலாம். ஓகே.
ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அண்ட் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டிஎஸ்சி அகாடமி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இங்கே இருக்குல்ல, இந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கோர்சஸும் காட்டும். அதில் இப்போ நீங்கள் லைவ் கிளாஸஸ் சேர போகிறீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கிளிக் பண்ணுங்கள். இருக்க எல்லா லைவ் கிளாஸஸும் காட்டும். நீங்க எந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பை ஆர் நவுன்னு கொடுக்கும். அந்த பை நவ் வச்சு நீங்க போயிடலாம். ஓகே. இது இன்னொரு முக்கியமான விஷயம். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து இந்த லைவ் செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகி தான் உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்ப நான் இதுக்கு வந்து அட்டெண்ட் பண்ண போறேன். லைவ் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 1599ல -699 வந்து ரெட்யூஸ் ஆயிடும். ஆல்ரெடி 1599 வாங்கியிருக்கேன். 699 வாங்கியிருக்கேன். இப்ப இந்த 1599 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்ல, அப்ப அந்த 699 ரெட்யூஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து அங்க அமௌண்ட் காட்டும். அதே மாரி காம்போ கோர்ஸ் வாங்குனவங்களுக்கு 499 வந்து கம்மியாகும். கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குனவங்களுக்கு 433 கம்மியா காட்டும். ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியா தான் காட்டும். யாரெல்லாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியா காட்டும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்க மார்ச் 9 நான் குடுத்துருக்கேன். பட் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 16 காட்டும். ஓகே. நீங்க எந்த கோர்ஸ் வாங்கணுமோ அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க பை நவ் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே. நீங்க வெப்சைட்ல போணும்னா கூட www.tsacademy.in க்குள்ள போயிடுங்க. நம்ம வெப்சைட்டுக்குள்ள கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கோர்சஸ் காட்டும். வியூ ஆல் குடுத்தீங்கன்னா, எல்லா கோர்சஸும் இங்க காட்டும். அவைலபிள் கோர்சஸ். அதுல அதே மாரி ஆன்லைன் லைவ் கோர்சஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. நம்மளோட லைவ் கிளாஸஸ் வரும். எது வேணுமோ நீங்க கிளிக் பண்ணி பை நவ் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதில ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். அதே மாரி எங்களோட கான்டாக்ட் நம்பரும் நாங்க குடுத்துருக்கேன். நீங்க எங்கள கான்டாக்ட் பண்றதுனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.